வெல்கம் டு குளோபல் டெக்கி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸலில் எப்படி பேஜ் ஆர்டரை மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது பிரிண்ட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிண்ட்டு எப்படி வரும்னா, இப்போது தமிழ்வாணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பிஎஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த பிரிண்ட்டு எப்படி வரும்னா, அது ஒன் பை ஒன்னாக இந்த ஆர்டர் முடித்ததுக்கப்புறம் தான் திரும்ப வந்துட்டு அடுத்த பேஜஸ் வரும். இப்போ பாருங்களேன், வியூவில் போயிட்டு பேஜ் பிரேக் கொடுத்து பாருங்கள். இப்படி தான் பிரிண்ட் வரும். பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3. இந்த 3 முடித்ததுக்கப்புறம் பேஜ் 4 வரும். ஆக்சுவலாக தமிழ்வாணன் டீட்டெயில் வந்து பேஜ் 1லேயும் பேஜ் 4லேயும் இருக்குது. அப்போ பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஷீட்டாக வந்துட்டு அலைன் பண்ணிகிட்டு இருக்கணும். சரிங்களா, ஆனால் நம்ம இந்த ஆப்ஷன் மாற்றுறோம், பேஜ் ஆர்டர் மாற்றுறதுலேருந்து எப்படி வரும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆர்டராக வரும். நீங்கள் எதுவும் பிரிண்டர் எடுத்ததுக்கப்புறம் அலைன்மெண்ட் எதுவும் மாற்ற தேவையில்லை. அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேஜ் லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிரிண்ட் டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஓவர் த டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஆர்டர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. பேஜ் 1, பேஜ் 2 அண்ட் பேஜ் 3, பேஜ் 4 இந்த டீட்டெயில் முடித்ததுக்கப்புறம் தான் கீழே உள்ள டீட்டெயில்ஸ் வரும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக போட்டோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.